அன்பிற்கினிய கடகராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வது உங்கள் அன்பிற்கினிய ஆஸ்ட்ரோ பாலா வேலூர். இந்த ஆண்டு ஒரு இனிய ஆண்டாக நிச்சயமாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. காரணம் என்னவென்றால், உங்கள் ராசியினுடைய பாக்கியாதிபதி ஆகிய குரு பகவான் உங்கள் ராசியிலே தஞ்சம் புகுந்து அதிலும் உச்சம் பெற்று அருமையாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்போ 9ஆம் அதிபதி ராசியிலே சஞ்சரிப்பது பெரும் பாக்கியத்தை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். இதுவரைக்கும் பாக்கியஸ்தானத்திலே சனி இருந்து பாக்கிய தடைகளை எல்லாம் அனுபவ பாத்தியதை எல்லாமே தடை செய்து கொண்டிருந்தால் அந்த தடைகள் எல்லாம் தகர்த்தெறிய வருகிறார் இந்த குரு பகவான். அப்போ இந்த குரு பகவானுடைய சஞ்சாரம் அருமையாக இருக்கிறது. சஞ்சாரம் அப்போ குருவினுடைய மூலமாக உங்களுக்கு பெரும் புகழும் பேரும் வசதியும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக உங்களை தேடி வரும். குறிப்பாக அரசியலும் பொது வாழ்க்கையிலும் இருப்பவர்களுக்கு பெரும் புகழ் காத்து கொண்டு இருக்கிறது. உங்களுடைய ஆசைகள், அபிலாசைகள், எண்ணங்கள் எல்லாமே ஈடேறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. திருமணத்திற்கு காத்து கொண்டு இருக்கக்கூடிய வதுக்கள் வரன்களுக்கு திருமணம் எளிதில் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதனால லாப விஷயங்களிலே சற்று கவனமாக இருக்க வேண்டும். தொழில்துறையிலே லாபம் வருவதிலே கவனமாக இருக்க வேண்டும். ப்ரொமோஷன் வருபவர்களுக்கு தள்ளி போவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அடுத்தபடியாக இதுவரைக்கும் குடும்பஸ்தானத்திலே கேது பகவான் இருந்து குடும்பத்திலே ஒரு பிரச்சனைகளும் சொல்லனா துயரங்களையும் தந்து கொண்டிருந்தார். என்ன என்று சொல்லவே முடியாத அளவுக்குரிய பிரச்சனைகள். அப்படி இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பதாக இந்த குருவினுடைய சஞ்சாரம் நிகழ்கிறது. இந்த வருடத்தினுடைய இறுதியிலே கேது பகவான் உங்கள் ராசியிலே இணைவதனால் அப்போ கோட்டீஸ்வர யோகமும் உங்கள் ராசிக்கு இந்த வருஷம் வருகிறது. ராகுவினுடைய சஞ்சாரம் அஷ்டமஸ்தானத்திலே இருந்து ஆபத்தை தருமோ என்று பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், உங்களுடைய ஜென்ம ராசியிலே இருக்கக்கூடிய குரு அனைத்தையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவராக இருக்கிறார். அன்பிற்கினியவர்களே, சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய 6ஆம் வீட்டையும் உங்களுடைய 3ஆம் வீட்டையும் உங்களுடைய 11ஆம் வீட்டையும் பார்ப்பதனால் உங்களுடைய வீர தீர தைரியத்தை சற்று பயமுறுத்த வைப்பார். அவ்வளவுதானே தவிர அதை துணிந்து நீங்கள் மேற்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம். உங்களுக்கு மீண்டும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வது உங்கள் ஆஸ்ட்ரோ பாலா வேலூர். நன்றி, வணக்கம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். முக்கியமாக கமெண்ட் கொடுங்கள். இது உங்கள் நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்புகளுக்கும் ஷேர் செய்யுங்கள். அனைவரும் இன்பமாக இருக்கட்டும். நன்றி.